शुक्लांबरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। या देवी स्तूयते नित्यं विबुधैर्वेदपारगैः सा मे वसतु जिह्वाग्रे ब्रह्मरूपा सरस्वती। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ मातापितृभ्यां नमो नमः। ॐ श्री गुरुभ्यो नमः। ॐ श्री महागणपतये नमः। ॐ श्री महासरस्वत्यै नमः। ॐ सर्वेभ्यो देवेभ्यो नमो नमः। ॐ सर्वाभ्यो गुरुपरम्पराभ्यो नमो नमः। தாயையும் தந்தையும் சத்குருநாதரையும் இஷ்ட தேவதையும் மனதினால் நன்கு பிரார்த்தனை செய்து சித்த சாந்தி தியானம் மானச ஜபம் ஆகியவற்றை சில நிமிடங்கள் அபியாசம் செய்வோமாக. மோட்சத்தை விரும்பும் சாதகர்களாகிய நாம் விபரீத பாவனையை நீக்கும் பொருட்டு நிதித்தியாசனம் என்னும் ஆத்ம தியான பயிற்சியில் ஈடுபட்டு வருகின்றோம். நிதித்தியாசனத்தில் 2 அம்சங்கள் உள்ளன. நிலையானது எது, நிலையற்றது என்ன? ஆத்மா நிலையானது, அனாத்மா நிலையற்றது. இந்த 2 அம்சத்தையும் நாம் மனதில் பதிய வைப்பது மிகவும் அவசியமாகும். சூழ்நிலைகளின் அனித்தியத்தை தியானித்தோம். இப்போது இந்த ஷரீரத்தின் நிலையாமையை பற்றி சிந்தித்து வருகின்றோம். இன்று என்னுடைய மரண நாளாக இருந்தால் என்ன செய்வேன் என்பதை பற்றி சிந்தித்தோம். இன்று மற்றொரு சூழ்நிலையை கற்பனை செய்வோமாக. இந்த உடல் நிலையில்லாதது என்பதை நன்கு அறிந்திருந்தாலும் அதை நாம் அவ்வப்போது ஞாபகப்படுத்திக் கொள்வது இல்லை. அதன் காரணமாக நாம் அனித்தியமான இந்த ஷரீரத்தை நிலையானதாக நினைக்கத் தொடங்குகின்றோம். இந்த ஷரீரம் வியாதிக்கு உட்பட்டது, வயோதிகத்துக்கு உட்பட்டது, மரணத்திற்கு உட்பட்டது.
இப்போது ஒரு கற்பனையான ஒரு சூழ்நிலையை சிந்திப்போமாக. இந்த உடல் வியாதிக்கு உட்பட்டது என்று அறிந்திருக்கின்றோம். ஏதோ ஒரு வியாதியினால் நம்முடைய மரண காலமானது சில மாதங்களில் நிகழ இருக்கின்றது என்பதை வைத்துக்கொள்வோம். இந்த உடலானது இன்னும் சில மாதங்கள் மட்டுமே ஜீவித்து இருக்கும் என்னும் சூழ்நிலை நமக்கு உருவானால் நாம் அதை எப்படி கையாள்வோம்? அந்த சூழ்நிலையை எப்படி எதிர்கொள்வோம் என்பதை சிறிது சிந்திப்போமாக. நாம் இதுவரை சிரமப்பட்டு சம்பாதித்து வைத்த பணத்தை எப்படி கையாள்வோம்? நம்முடைய உறவுகளை எப்படி கையாள்வோம்? நாம் விரோதித்து இருப்பவர்களை எப்படி கையாள்வோம்? நாம் நேசிப்பவர்களை எப்படி கையாள்வோம் என்பதை சில நிமிடங்கள் சிந்தித்து பார்ப்போமாக. இது ஒரு எதிர்மறையான தியானம் என்று நினைக்க வேண்டாம். நிகழ்காலத்தை முறையாக பயன்படுத்துவதற்கு உரிய ஒரு பயிற்சியே ஆகும். நம்முடைய உடல் இன்னும் சில மாதங்கள் தான் ஜீவித்து இருக்குமே, ஆனால் நாம் அந்த சில காலத்தை எப்படி பயன்படுத்துவோம்? நாம் எதற்கு முக்கியத்துவம் கொடுப்போம்? அந்த காலகட்டத்தில் நம்முடைய விருப்பு வெறுப்பை எப்படி கையாள்வோம்? இன்று என்னுடைய மரண நாள் என்று காலை பொழுதில் நினைத்து கொள்வாய் என்று சென்ற வகுப்பில் சிந்தித்தோம். இப்போது நமக்கு சில மாதங்கள் அவகாசம் கிடைக்கின்றது. நம்முடைய மரணம் எப்போது சம்பவிக்கும் என்பது நமக்கு தெரியாது. அது எப்போது வேண்டுமானாலும் வரலாம். ஆனால் மரணத்திற்கு தயார்படுத்திக் கொள்வது மிகவும் அவசியமாகும். அதன் காரணமாக நாம் ஒவ்வொரு நாளையும் இறைவன் கொடுத்த பரிசாக நினைக்க தொடங்குவோம். வீணான பிரச்சனைகளில் மனம் ஈடுபடாமல் இருப்பதற்கு இந்த நிலையாமை என்னும் தியானம் மிகவும் உதவி செய்யும். அவ்வப்போது இந்த பிறவியின் லட்சியத்தை நினைவூட்டிக் கொண்டே இருப்பது மிக மிக அவசியமாகும். சில நிமிடங்கள் இந்த கருத்துக்களை சிந்தித்து அமைதியாக
தியானத்தை நிறைவு செய்வோமாக. ஓம் அசதோ மா சத்கமய தமசோ மா ஜோதிர்கமய மிருத்யோர்மா அமிர்தங்கமய. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. அஷ்டாவக்ர கீதா. जनक उवाच कथं ज्ञानमवाप्नोति कथं मुक्तिर्भविष्यति वैराग्यं च कथं प्रोक्तम् एतद्ब्रूहि मम प्रभो. अष्टावक्र उवाच मुक्तिम् इच्छसि चेत् तात विषयान् विषवत्यज क्षमार्जवतया तोष सत्यं पीयूषवद्भज. முதல் அத்தியாயம் 9வது ஸ்லோகம். ஏகோ விசுத்தபோதோஹம் இதி நிச்சயவன்னினா பிரஜ்வால்ய ஞானகஹணம் வீதசோகசுகீ பவ. यत्र विश्वमिदं भाति कल्पितं रज्जु सर्पवत् आनन्दः परमानन्दः सबोधस्त्वं सुखं भव. मुक्ताभिमानी मुक्तो हि बद्धो बद्धाभिमान्यपि किं वदन्तीह सत्येयं यामति सा गतिर्भवेत्. आत्मा साक्षी विभुः पूर्णः एको मुक्तश्चिदक्रियः असंगो निस्पृहः शान्तः भ्रमात् संसारवाणिव. कूटस्थं बोधमद्वैतम् आत्मानं परिभावय. आभासोऽहं भ्रमं मुक्त्वा भावं बाह्यमदान्तरम् देहाभिमानभासेन चिरं बद्धोऽसि पुत्रक. बोधोऽहं ज्ञानखड्गेन तन्निकृत्य सुखी भव. निस्सङ्गो निष्क्रियोऽसि त्वं स्वप्रकाशो निरञ्जनः. अयमेव हि ते बन्धः समाधिम् अनुतिष्ठसि. நம்ம அஷ்டாவக்ர கீதையில் அஷ்டாவக்ரர் ஜனகருக்கு ஞானத்தை உபதேசிச்சுட்டு இருக்காருன்னு பார்த்தோம். எப்படி ஞானம் அடையப்படுகின்றது அப்படிங்கிறது தான் கேள்வி, ஜனகரோட கேள்வி. ஞானம் எப்படி அடையப்படுகின்றது?
அஷ்டாவக்ரர் நமக்கு முதல்ல எடுத்தோடனே சொல்லிட்டாரு, நீ யாருங்கிறத ஃபஸ்ட்டு நீ நல்லா தெரிஞ்சுக்கோ. இந்த தேகத்திற்கு சாட்சியான ஆத்மா நீ. ஏஷாம் சாட்சினம் ஆத்மானம் சித்ரூபம். இதை நீ ஃபஸ்ட்டு நீ புரிஞ்சுக்கோ. நமக்கு எல்லா ஞானமும் இருக்குது, ஆனால் நான் யாருங்கிறது மட்டும் நமக்கு தெரியாது. உலகத்தில் இருக்க எல்லா சயின்ஸும் நமக்கு தெரியும், ஆனால் நம்மை பற்றிய ஞானம் நமக்கு இல்லை. அதுதான் எல்லா துன்பத்திற்கும் காரணம். இப்போ அதுக்கு என்ன பண்ணணும்? எதி தேகம் பிருத்தக் கிருத்திய, இந்த தேகத்திற்கு வேறான அந்த சாட்சியான ஆத்மாவே நான் என்பதை நீ புரிந்து கொண்டாயேயானால் அதுனா ஏவ, உடனே உனக்கு நிம்மதி கிடைக்கும். எல்லா பிரச்சனைக்கும் காரணம் உன்னை நீ தவறாக நினைத்து கொள்வது. நம்மக்கிட்ட 2 நான் இருக்குது. பாரதியார் சொல்லுவார், நான் எனும் பொய்யை நடத்துவோன் நான். பொய்யான நானை நான் நடத்திக்கிட்டு இருக்கேன். ரமணர் எப்பவும் சொல்கிறாரு, பொய்மையார் அப்படின்னு அவர் பேர் கொடுத்துருக்கார். பொய்யார் அப்படின்னு அந்த ஆபாசமான அந்த நான், இந்த உடலையும் மனதையும் நான் நினச்சிட்டு இந்த உடலோட துக்கத்தையும் மனதோட துக்கத்தையும் என்னுடையது நினச்சிட்டு என்ன பண்ணுறோம்? கஷ்டப்படுறோம். அதுதான் பந்தத்திற்கு காரணம். ஆழமாக சொன்னார், யா மதி சா கதி. உன்னுடைய அறிவு எப்படியோ அப்படித்தான் உன்னுடைய வாழ்க்கை அமையும். நீ பத்தன்னு நினைச்சினா பத்தன், நீ முக்தன்னு நினைச்சா நீ முக்தன். நீ வாழ்க்கையை பார்க்கின்ற கோணத்தில் இருக்கு. ஆத்மாங்கிற கோணத்தில் நீ உன்னை புரிஞ்சுக்கிட்டன்னா உனக்கு ஒரு நாளும் துன்பம் இல்லை. உடல் மனம் புத்தியோட உன்னை நினச்சிக்கிட்டு இருந்தீன்னா உனக்கு ஒரு நாளும் நிம்மதி இல்லை. இப்போது நம்மளுடைய நிம்மதியை நிர்ணயிப்பது நாம் தான் அப்படிங்கிறத சொல்கிறேன். இப்போ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, சில தியான பயிற்சிகள் கொடுக்குறார். தென் என்ன பண்ணணும்? ஆத்மானம் பரிபாவைய கூட்டஸ்தம், உன்னை நீ அழியாதவனாக புரிந்து கொள்வாயாக. 13வது ஸ்லோகம். எப்படி நம்ம தியானம் பண்ணுறது அப்படின்றதுக்கு சொல்லி கொடுக்குறார். கூட்டஸ்தம் போதம் அத்வைத்தம் ஆத்மானம் பரிபாவைய. உன்னை நீ என்னன்னு நினைக்கணும்? நீ இவ்வளோ நாள் உன்னைய உடம்பாவே நினச்சி அதனுடைய துக்கத்தெல்லாம் நீ உன்னுடையதான் நினச்சி கஷ்டப்பட்ட. இந்த கஷ்டத்தை பார்ப்பவன் அந்த கஷ்டத்திற்கு வேறானவன். காரில் போகிறவன் காருக்கு வேறானவன். அதுபோல் காருக்குள்ளே இருக்கிற நான் கார் கிடையாது, உடம்புக்குள்ளே இருக்கின்ற நான் உடல் கிடையாது. ஓ, உன்னை நீ ஆத்மானம் பரிபாவைய புரிஞ்சா மட்டும் போதாது. என்ன பண்ணணும்? நமக்கு ஆழமாக அந்த மனசில் அது வேலை பார்க்க தொடங்கணும். தப்பான நான் என்ன பண்ணணும்? தூக்கி ஓரமாக போட்டுட்டு எது நம்மளுடைய யதார்த்த ஸ்வரூபங்கிறத நன்றாக இறுக்கி பிடிச்சுக்கணும். ஆபாசோகம் பிரமம் முக்துவா. உன்னை நீ உடம்புன்னு நினச்சிக்கிட்ட ஒரு பிரமையில் இருக்க. பிரமைங்கிறது அந்த மாயா காரியம். மாயினால் உனக்கு இந்த உடலையே நான் நினச்சிக்க தொடங்கிட்டு இருக்க. இதை நீ என்ன பண்ணு? பிரமம் முக்துவா பாவம் பாஹ்யம் அதாந்தரம். நான் உடம்புங்கிற எண்ணத்தையும் விற்று இவைகள் எல்லாம் என்னுடையவை அப்படிங்கிற எண்ணத்தையும் விட்டு விடுவாயாக. அகங்காரம் மமகாரம் இரண்டையும் விட்டு விடுவாயாக. விட்டுட்டு சுகீபவ, இதை நீ புரிஞ்சுக்கிட்ட அப்படின்னா உனக்கு என்னது? சுகமாகத்தான் நீ இருப்பாய். தேக அபிமான கயிற்றால் வெகுங்காலம் கட்டுற்றனை. நான் தேகம் தேகம்னு நினச்சி என்ன பண்ணிகிட்டு இருக்கோம்? அதையே பல ஜென்மமாக இந்த தேகம் அப்படிங்கிற நான் தேகம்ங்கிற எண்ணத்தினால நம்ம கட்டப்பட்டு இருக்கின்றோம். நம்மளுடைய அறிவானது கட்டப்பட்டு இருக்கின்றது. அறிவே நான் எனும் ஞான வாளால் அதை துணித்துன துண்டித்து சுகமே வாழ். இது ஒன்று தான் சுகத்திற்கு வழி, வேறு ஒன்றுமே வழி கிடையாது. மற்றெல்லாம் அப்பப்போ நமக்கு சுகம் கிடைக்கிறது மாதிரி இருக்கும். இதுதான் பூர்ணமான நிம்மதிக்கு உரிய ஒரே வழி. என்ன வழி? நான் தேகம்ங்கிற எண்ணத்தை விட வேண்டும். உன்னுடைய பந்தத்துக்கு காரணம் என்ன அப்படிங்கிறத சொல்கிறார். பற்றற்று பணியற்று மாசற்ற சுயம் பிரகாஷனே நீ. திரும்ப திரும்ப சொல்கிறார், நீ யாரு நீ யாரு நீ யாருங்கிறத புரிஞ்சிக்கோ. சமாதி பழகுகிறாயே அதுவே நின் பந்தம்.
ரொம்ப ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம பார்த்துட்டு இருந்தோம். இப்போ சமாதி அபியாசத்தை அவர் என்ன சொல்கிறாரு, நீ சமாதி பழகணுமா வேண்டாமா, 2 விஷயம் இருக்குது. சமாதி தேவையா தேவையில்லையா, எதுக்காக சமாதி பழகிறது, சமாதி பழகுனா நமக்கு மோட்சம் கிடைக்கிறதுக்காக சமாதி பழக சொல்லணும். அப்போ சமாதி அவசியமே இல்லையா, சில பேருக்கு தேவைப்படலாம். எதுக்காக, இந்த தேக வாசனையிலிருந்து விடுபடுவதற்காக சமாதி அபியாசத்தில். இல்லாட்டி என்ன பண்ணுவ, நீ விவகாரத்தை இழுத்து போட்டு தேகம் தேகம் தேகம்னு என்ன பண்ணிட்டு இருப்ப, அந்த நான்லேயே பிரவர்த்திச்சுட்டே இருப்போம். அது நமக்கு ஆழமாக உள் மனசில் போகும். இப்போ கொஞ்ச நாளைக்கு அதை ஸ்டாப் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம், அந்த சமாதி அபியாசம் பழகணும். அது மோட்சத்துக்காக கிடையாது, இந்த பிரம்ம வாசனையை அதிகப்படுத்துவதற்காக, தேக வாசனையை பலகீனப்படுத்துவதற்காக. அதான் சொல்கிறாரு, நான் தேகங்கிற எண்ணத்தை விடாமல் நீ சமாதிக்குள்ளே போன அப்படின்னா, தேகங்கிற அந்த எண்ணத்தை விடாமல் நீ சமாதிக்குள்ளே போன அப்படின்னா, எந்திரிச்சு வரும்போதும் நான் தேகங்கிற எண்ணத்தோடு தான் எந்திரிச்சு. ஏன்னா நமக்கு இந்த உடம்புன்னு வந்த உடனே நமக்கு நிறைய வேஷம் கொடுக்கப்பட்டுருச்சு. நான் அம்மாவாக இருக்கேன், நான் மகளாக இருக்கேன், எனக்கு இந்தந்த ரோல் எல்லாம் வேஷம் எல்லாம் இருக்குது. அப்போது நமக்கு அதுதான் கஷ்டமாக இருக்குது. அந்த ரோல் வேஷம் போட்டு நாடகத்தில் நடிச்சிட்டு இருக்கும்போது என்ன ஆயிரும், அதுவாகவே ஆயிரும். அதனால தான் பரமாத்மா சுவாமி அடிக்கடி சொல்லுவாங்க, க்ரீன் ரூமுக்கு அடிக்கடி போ. க்ரீன் ரூம்னா என்னது, அங்கே பின்னாடி ட்ரெஸ் மாற்றுற ரூம். ட்ரெஸ் மாற்றுற ரூமில் போய் ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வர்ற மாதிரி என்ன பண்ணிக்கோ, நீ அப்பப்போ போய் நான் யாருங்கிறத நிதித்தியாசனம் போய் என்ன பண்ணிக்கோ, கொஞ்சம் விழிப்போட இருந்து கொள்வாயாக. உண்மையில் நீ யாரு அப்படிங்கிறத சொல்கிறார் அஷ்டாவக்கரர், ரொம்ப அருமையாக சொல்கிறார். நிஸ்ஸங்கக 15 அதான் பார்த்துட்டு இருந்தோம். நிஸ்ஸங்கக நிஷ்கிரியக அசி, நீ நிஸ்ஸங்கன், எந்த பந்தமும் இல்லாதவன், உனக்கு எந்த உறவுகளும் இல்லை. நிஸ்ஸங்கக நிஷ்கிரியக, உனக்கு செய்வதற்கு எந்த விதமான செயலும் இல்லை. நம்ம என்ன நினைக்கிறோம், மோட்சம் அடையணும்னு நினைக்கிறோம். அடையப்பட்டது எல்லாம் ஒரு நாள் போய்விடும் அப்படின்னு சாஸ்திரம். அப்போ என்ன பண்ணணும், ஒன்றும் பண்ண வேண்டாம். நீ சும்மா இருந்தா போதும். நீ அதுவாகத்தான் இருக்க. நீ என்ன பண்ணுற, நீ என்னமோ பண்ணணும்னு அடைவது எல்லாம் ஆபாச சுகம்தான். எதெல்லாம் அடைஞ்சி சுகப்படுறியோ அது எல்லாமே ஆபாச சுகம்தான். உன்னுடைய ஸ்வரூபமே ஆனந்தம். இதை புரிஞ்சிக்கிட்டு துவம் ஸ்வப்பிரகாஷக, நீயே சுயம் ஜோதி ஸ்வயம் ஆனந்தக, நீயே ஸ்வீட்டு. நீ போய் எதுக்கு வெளியே போய் ஸ்வீட்டை போய் தேட. இதுதான் உனக்கு பந்தம். எனக்கு சமாதி அபியாசம் பண்ணி எனக்கு மோட்சம் வரும் அப்படின்னு நீ நினச்சின்னா அதுவே உனக்கு பந்தம். இப்போ தேக அபிமானத்தை விட்டால்தான் நமக்கு மோட்சம், விடுவது தான் மோட்சம். தேக அபிமானத்தை வச்சுக்கிட்டு நம்ம சமாதி பழகணும் அப்படின்னா அந்த சமாதியினால் பிரயோஜனம் இல்லை. தேக அபிமானத்தை வைத்து கொண்டு சமாதி பழகினால் அந்த சமாதியினால் மோட்சம் கிடைக்காது. தேக அபிமானத்தை வைத்து கொண்டு சமாதி அபியாசம் பழகினால் மோட்சம் கிடைக்காது. தேக அபிமானம் இல்லாமல் இருப்பாயே, ஆனால் உனக்கு சமாதி அபியாசம் தேவையே இல்லை. உண்மையில் தேக அபிமானத்தை விடுவதுதான் மோட்சம். இப்போ ஃபைனலாக என்ன, நான் என்ன கரெக்ட் பண்ணிக்கிடணும். என்ன கரெக்ட் பண்ணினோம், நான் என்ன உடம்பு, எனக்கு இதெல்லாம் இருக்குது, அதெல்லாம் நம்ம வியாவகாரிகம்னு சொல்கிறோம். வேஷம், மகாமாயா நமக்கு கொடுத்தன வேஷம். கொஞ்ச நாள் இந்த உலகம்ங்கிற ஸ்டேஜில் என்ன பண்ணிகிட்டு இருக்கோம், ஒரு வேஷம் போட்டு இந்த பிராரப்தம் முடிகிறது வரைக்கும் இந்த வேஷத்தில் இருக்க போகிறோம். அடுத்து மாறி மாறி வந்துட்டே இருக்கும். உண்மையில் இதை அனைத்தையும் பார்ப்பவன், இதற்கு சாட்சியாக இருப்பவன் இதனால் பாதிக்கப்படாதவனாக இருக்கு. நிஸ்ஸங்கக, எந்த விதமான உறவுகளும் இல்லாதவனாக இருக்கின்றேன், பந்தம் இல்லாதவனாக இருக்கின்றேன், எனக்கு எந்த விதமான செயல்பாடும் இல்லை. ஸ்வயம் ஜோதி நிரஞ்சனக, எந்த விதமான அழுக்கும் இல்லாதவன். நம்ம சொல்லுவோம் ராகத்வேஷம் இருக்கே, எனக்கு ராகத்வேஷம் இருக்கே, எனக்கு ரொம்ப நான்
இவ்வளோதான் படித்தாலும் நான் இப்படி இருக்கனே, எனக்கு ராகத்வேஷம் இருக்கே அப்படின்னு சொல்லுவேன். நான் ராகத்வேஷம் எதை சார்ந்தது? மனதை சார்ந்தது. ராகத்வேஷம் மனதை சார்ந்தது. நீ யார்? நான் மனம் கிடையாது, மனதை பார்ப்பவன். இப்போ உண்மையில் ஆத்மாவாகிய எனக்கு எந்த விதமான அழுக்கும் இல்லை. நமே துவேஷ ராகோ நமே லோப மோகோ மதோ நைவ மே நைவ மாத்சரிய பாவ. அந்த 5-6 ரிப்புக்களும் எனக்கு இல்லை, ஆத்மாவாகிய எனக்கு இல்லை. அயமேவ ஹி தே பந்தக சமாதிம் அனுதிஷ்டசி. எனக்கு மோட்சம் வரணுங்கிறதுக்காக நான் சமாதி அபியாசம் பண்ண போகிறேன் நீ நினச்சின்னா அதுதான் உனக்கு பந்தம். சமாதி அபியாசம் யாருக்கு? சமாதி யாருக்கு? மனசுக்கு. சமாதி அபியாசம் மனதை சார்ந்தது. நான் யாரு? நான் பிரம்மத்துக்கு சமாதி அபியாசம் தேவையில்லை, மனதிற்கு சமாதி அபியாசம் தேவைப்படலாம். ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம், மனது சத்துவ ஸ்வரூபத்தில் இருந்தீன்னா உனக்கு அதுவே என்னாகும்? அந்த விருத்தியில் இருக்கும் தானேன்னு படிச்சிருக்கோம். சில நேரம் நமக்கு சத்துவம் பிரதானமாக இல்லாமல் ரஜஸும் தமசும் வந்து உட்காந்துச்சுன்னா என்ன பண்ண வேண்டியது இருக்கும்? அப்போ நேரம் சமாதி பழக வேண்டியது இருக்கலாம். அது ஒவ்வொருத்தருக்கும் ஆப்ஷன். பரமாத்தாந்த சாமி சொல்கிறாங்க, ஒன்று ஸ்ரவண மன நிதித்தியாசனத்திலே இரு, அப்படி இல்லாட்டி சமாதியில் உட்காந்துரு, வேறு இன்னும் பண்ணாது. ஏன்னா உள்ளுக்குள்ளே எதுக்குள்ளே விவகாரத்துக்குள்ளே போனோன்னா என்ன ஆகும்? நமக்கு தலையில் என்னது அந்த தம்ஷேன்னு என்னது பார்த்தோம், மகா அஹிஹி, அந்த தம்ஷம், அந்த பாம்பு மகா கிருஷ்ண அஹிஹி. கருணாகம் என்ன பண்ணிடுது? விஷம் தலைக்கு ஏறின மாதிரி நமக்கு இந்த அஜ்ஞானம் பழையபடி என்ன ஆயிரும்? ஒட்டிக்கிடலாம். அதனால நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக தான் இருக்கணும். ஒன்று ஸ்ரவணமன நிதித்தியாசனத்தில் இரு, அப்படி இல்லாட்டி சாப்பிட மட்டும் வாயை திறந்துட்டு, கொட்டாய் விடுறக்கும் சாப்பிட மட்டும் வாயை திறந்துட்டு என்ன பண்ணணும்? படிச்சுட்டு சமாதியில் சும்மா இரு. ஏன்னா விவகாரம் எங்கே நம்மளை எப்படி இழுத்து போடுன்னு தெரியாது. மாயை யாரனாலும் என்ன பண்ணிடலாம்? இழுத்து போட்டு. அதனால் நம்ம எப்போவும் அலர்ட்டாக இருக்கணும். அப்போ சமாதி தேவையா தேவையில்லையா? மோட்சத்துக்காக சமாதி தேவையில்லை. நமக்கு நன்றாக ஞானம் பலப்படுறதுக்கு சமாதி அநேகம் பேருக்கு நமக்கு தேவை. அப்போ நம்ம என்ன பண்ணக்கூடாது? இதில் கன்ஃபியூஷன் இருக்கக்கூடாது. சமாதி எதுக்காக அப்படிங்கிறது. அடுத்ததில் திரும்பவும் அதே தான் வேற ஒரு கோணத்தில் சொல்கிறார். 16 त्वया व्याप्तमिदं विश्वं त्वयि प्रोतं यदार्थतः शुद्धबुद्धस्वरूपस्त्वं मागमशुद्धचित्तताम् त्वया व्याप्तमिदं विश्वं त्वयि प्रोतं यदार्थतः शुद्धबुद्धस्वरूपस्त्वं मागमशुद्धचित्तताम्. உன்னை பற்றி நீ தெளிவாக புரிந்து கொள்வாயாக அப்படிங்கிறத தான் திரும்ப சொல்கிறேன். நீ யாரு? உன்னை நீ அறிவாயாகில் உனக்கு ஒரு கேடும் இல்லை. ஒரு கேடும் இல்லை உனக்கு. அதை தவிர வேற வழியே கிடையாது. திரும்ப ஞாபகப்படுத்துகிறார். நீ யாரு? துவயா வியாப்தம் இதம் விஸ்வம். அவர் ஹையர் ஐலே தான் பேசுகிறார். ஆத்மாங்கிற கோணத்திலே தான் அவர் யோசிக்கிறார். உண்மையில் நீ யாரு? இந்த படைப்பு அனைத்தும் உன்னால் வியாபிக்கப்பட்டிருக்கின்றது. மையேவ சகலம் ஜாத்தம் மயி சர்வம் பிரதிஷ்டிதம் மயி சர்வம் லயம் யாதி. எண்ணிலிருந்து தான் அனைத்தும் தோன்றுகின்றது. எண்ணிலேயே அனைத்தும் நிலை பெற்று இருக்கின்றது. எண்ணிலேயே அனைத்தும் ஒடுங்குகின்றது. இப்போ கனவு காண்றோம். கனவுல ஒரு நான் இருக்கேன், கனவுலையும் நான் இருக்கேன். அப்புறம் முழிச்சுடுறேன். யோசிச்சு பார்க்குறேன். கனவில் நான் இருந்தேன். கனவில் நான் இருந்தேன். முழிச்சதுக்கப்புறம் யோசிச்சு பார்க்கும்போது எப்படி யோசிக்கிறோம்? எண்ணில் கனவு இருந்தது.
என்னில் கனவு இருந்தது. எது உண்மை? இப்போ கனவுக்குள்ள நான் இருந்தேன், அது கனவு சமயத்தில். கனவுக்குள்ள நான் இருந்தேன். முழிச்சதுக்கப்புறம் என்ன புரிஞ்சுக்கிறேன்? எனக்குள்ளதான் கனவு இருந்துச்சு. அதே மாதிரி இது ஒரு மாயாங்கிறது ஒரு பெரிய கனவு. இது ஒரு பெரிய கனவு. நீ ஆத்மான்னு நீ முழிச்சிட்டீன்னா என்னாகும்? இந்த உலகத்துக்குள்ள நான் இருக்கேன், அதே நனவு கனவாகிவிடும். விழிப்பு நிலையில் இந்த உலகத்துக்குள்ள நான் இருக்கேன். ஞானம் வந்ததுக்கப்புறம் இந்த உலகம் எனக்குள்ள இருக்கு. என்ன ஞானம் வந்ததுக்கப்புறம்? நான் ஆத்மா, நான் தான் எல்லாவற்றுக்கும் ஆதாரமாக இருக்கின்றேன்னு புரிஞ்சிருச்சு அப்படின்னா இதை தியானம் பண்ணணும். நம்ம இது சும்மா படித்து புரியுறது கிடையாது. அப்படி எப்படி கனவுக்குள்ளே நான் இருந்தேன், முழிச்சதுக்கப்புறம் கனவெல்லாம் எனக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னு முழிச்சிட்டு தியானம் பண்ணுறோமோ, அதே மாதிரி இந்த நிதித்தியாசன சமயத்தில் ஆன்ம விழிப்போட, அதை தான் உத்திஷ்டதை ஜாகிரதை ஆத்மானு முழிச்சுக்கிடணும். முழிச்சிட்டு என்ன பண்ணுறேன்? எல்லாம் என்கிட்ட தான் இருக்குது. இந்த எல்லாம் என்ன படிச்சிருக்கோம் நம்ம. அதுக்காகத்தான் நமக்கு தத்துவ விளக்க படலத்தில் எப்படி இந்த மாயை காரியத்தை பண்ணியிருக்கு. கற்பனை வந்தவாறு காட்டினோம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அந்த கற்பனையை அப்படியே தியானம் பண்ணலான்னு. எப்படி இந்த கனவு வந்துச்சு, இந்த மாயாங்கிற பிரபஞ்சம் எப்படி வந்துச்சு, அதான் சொல்றாரு. துவயா வியாப்தம் இதம் விஸ்வம், இந்த உலகம் அனைத்தும் ஆத்மாவாகிய உன்னால் தான் வியாபிக்கப்பட்டிருக்கின்றது. இது எப்போ புரியும்? முழிச்சதுக்கு அப்புறம் தான் புரியும். அது வரைக்கும் நான் உலகத்துக்குள்ளே இருக்கேன், நான் உலகத்துக்குள்ளே இருக்கேன், நான் உலகத்துக்குள்ளே இருக்கேன். உலகம்னா என்னது? இந்த மாயா, இந்த மாயிக்கம். எப்படி கனவு நமக்கு சொப்னம்ங்கிறது நித்ரா சக்தினால நம்மளே ஒரு குட்டி மாய சிருஷ்டி பண்ணுறோமோ. கனவு பார்த்தோமா? கனவு காலத்தில் கனவை பார்த்தோமா? பார்த்தோம். கனவு இருந்துச்சா? இருந்துச்சு. இருக்கா? இல்லை. அதே போல் உனக்கு இந்த ஞானம் உன்னால் உள்வாங்கப்படும் போது, நன்றாக புரிந்து கொள்ளும் போது, இது நமக்கு இது மேஜிக் ஷோ ஒன்றும் கிடையாது. நமக்கு ஆழமாக மனசில் புரியணும். நமக்கு நான் ஆத்மாங்கிற கோணத்தில் நம்ம சிந்திக்க தொடங்கும். ஜீவன்கிற கோணத்தை விட்டுட்டு அகம் சர்வகத ஆத்மா, இந்த உடம்புக்குள்ளே இருக்க ஆத்மா மட்டும் நினச்சிட்டு இருந்தால் இது நமக்கு என்ன ஆகுது? இந்த கடாகாசமாக மட்டும் உட்கார்ந்துருந்தோம்னா இது நமக்கு அர்த்தவத்தாக இருக்காது. இந்த கடாகாசமும் மகாகாசமும் ஒன்று தான் புரிகிறது மாதிரி நான் தான் ஆத்மாவாகிய நான், அகம் ஏக்கம் சர்வ வியாபி. அதனால தான் அதை கொடுத்துருக்காரு. துவயா வியாப்தம் இதம் விஸ்வம், உன்னால் தான் எல்லாம் வியாபிக்கப்பட்டு இருக்கின்றது. துவயி புரோத்தம் யதார்த்ததः சுத்த புத்த ஸ்வரூபஸ்துவம். ஒரு அடைமொழி கொடுக்குறார். துவம், நீ எப்படிப்பட்டவனாக, எப்படிப்பட்ட உன்னால், சுத்த புத்த ஸ்வரூபம், சுத்தமான தூய்மையான புத்த ஸ்வரூபம், சித் ஸ்வரூபம், அறிபவனாக இருக்கின்ற உன்னால், துவயி புரோத்தம் யதார்த்தத, யதார்த்தம்னா உண்மை, உண்மையிலேயே இந்த உலகம் அனைத்தும் உன்னால் தான் ஊடுருவப்பட்டு இருக்கின்றது. ஆத்மாவாகிய உன்னில் தான் எல்லாம் ஊடுருவப்பட்டு இருக்கின்றது. அதை புரிஞ்சிக்கிட்டு மாகம விட்டுவிடு. எதை விடு? சுத்ர சித்ததாம். சுத்ரம்னா கீழான, உன்னை நீ இந்த உடம்புக்குள்ளே நினச்சிக்கிட்டு இருக்க பார்த்தியா, அந்த புத்தியை அதான் சொல்கிறாரு. அதை அல்ப புத்திங்கிறார். அல்பமான புத்தி. நான் இந்த உடம்பு அப்படின்னு நினைக்கிறது அல்பம் அப்படிங்கிறார். அப்படிப்பட்ட அந்த அல்ப பாவத்தை விட்டுவிடு. பரமாத்மா சாமிஜி ரொம்ப இதாக சொல்கிறாரு. ஸ்டாப் பீயிங் ஸ்மால், யூ ஆர் ஆல். ஸ்டாப் பீயிங், உன்னை நீ குட்டியாக நினைக்கிற. சுத்திர சித்தத்தாம், நான் இதுன்னு நீ நினைக்கிற. உண்மையில் அனைத்தும் நானே. எப்படி நம்ம ஸ்க்ரீனில் பார்க்குறோம், ஸ்க்ரீனில் பலவிதமான எல்லா உருவங்கள் தெரியுது. உண்மையில் ஸ்க்ரீன் தான்
எல்லாவற்றையும் வியாபித்து இருக்கின்றது. எல்லாவற்றுக்கும் ஆதாரமாக இருக்கிறது என்னது? அந்த ஸ்க்ரீன் தான். அதுபோல் இது என்ன பெரிய ஒரு மாயா ஸ்க்ரீன். இது ஒரு பெரிய மாயா ஸ்க்ரீன். இப்போ இதை நீயே புரிஞ்சிக்கோ. சுத்ர சித்ததாம். இதை நீ புரிஞ்சிக்கிட்ட என்ன பண்ணணும்? தினம் காலையில் இந்த எண்ணத்தோட உன்னுடைய செயலை தொடங்குவாய். காலையில் எந்திரிச்சோடனே இதை நீயே சொல்லிக்கோ. மாகம சுத்ர சித்ததாம். விட்டுவிடு, உன்னுடைய அல்ப புத்தியை விட்டுவிடு. நான் இந்த உடம்பு எனக்கு இந்த பிரச்சனைகள் எல்லாம் இருக்கு அப்படிங்கிறத விட்டுட்டு, இந்த பிரச்சனைகள் பார்ப்பவன் யாருங்கிறத புரிஞ்சிக்கிட்டு, நான் தான் அனைத்துமாக இருக்கின்றேன் அப்படிங்கிற அந்த ஞானத்தை உன்னுடைய மனதில் பதிய வைத்து கொள்வாயாக. ஏன்னா இப்போ நம்ம விவகாரம் பண்ணிக்கிட்டே இருக்கோம். நம்ம இப்போது பண்ணுறோம், நிதித்தியாசனம் பண்ணுறோம். ஆனால் முதல்ல எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு 25% தான் நிதித்தியாசனம் பண்ணுவோம். மிச்ச நேரம் எல்லாம் 75% உலக தியானம் தான் விவகார தியானம் தான் பண்ணிகிட்ருக்கோம். 25 முடியாது நம்மளால். விவகாரம் நம்மளை போட்டு படாத பாடு படுத்தி எடுக்கும். அப்போது என்ன பண்ணுவோம்? நம்மளால் அவ்வளோதான் டைம் கொடுக்க முடியும். 25% ஆத்ம தியானம், 75% உலக தியானம். அதை என்ன பண்ணணும்? கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மாற்றணும். ஏன்னா விவகாரத்தை விட முடியாது. அதை என்ன பண்ணிக்கணும்? நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கணும். ஏன்னா நமக்கு சாய்ஸ் என்ன? நமக்கு மோட்சமா, நமக்கு வேற பந்தமா? நம்ம அதைத்தான் சொல்லிட்டாரு. அவர் என்ன சொல்லிட்டாரு? பந்தன்னு நினச்சா நீ பந்தன், முக்தன்னு நினச்சா நீ முக்தன். நம்ம எதுக்கு சூஸ் பண்ண போகிறோம்? ஏன்னா விவகாரம் ரொம்ப பலமானது. ஏன்னா விவகாரத்தில் வரும்போது நிறைய நம்ம அட்ஜஸ்ட் பண்ணணும், நிறைய விட்டு கொடுக்கணும். பிரச்சனை தாங்கலை அப்படின்னா என்ன பண்ணிடணும்? விட்டு விலகிட்டு ஓடிடணும். ஏன்னா நமக்கு நிதித்தியாசனத்துக்கு நம்ம மைண்ட் அவைலபிளாக இருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா நமக்கு விவகாரம் போட்டு குழப்பிக்கிட்டே இருந்தோம்னா பிறவி வீணாகிவிடும். இவ்வளோ படித்து நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சும் நம்ம இதை பயன்படுத்துறதுக்கு எவ்வளோ நம்ம டைம் கொடுக்குறோம். அதனால தான் அவர் சொல்கிறாரு, காலையில் எந்திரிக்கும் போதே நீ இதுதான் எனக்குடைய வாழ்க்கையோட ப்ரோக்ராம், மற்ற எல்லாமே எனது 25% வச்சுக்கணும். நம்ம என்ன பண்ண முடியாது? விட்டுட்டு போக முடியாது. அப்போது உலகத்துக்குரிய அந்த பொறுப்புகளுக்கு 25%. ஆனால் பிரதானமான டைம் என்னது நமக்கு கொடுக்கணும்? நிதித்தியாசனத்துக்கு தான் கொடுக்கணும். ஏன்னா இது ஒரு நாளில் நமக்கு மாறாது. அதான் சொல்லிட்டாரு. சிரம் என்னது? ஒரு வார்த்தை பார்த்தோமே, சிரம் பத்தாசி நீ தேகாபிமான பாஷேன 14ஆம் ஸ்லோகத்தில் பார்த்தோம். நான் தேகங்கிற அந்த கயிற்றுனால நீ பல ஜென்மமாக கட்டப்பட்டிருக்க அது என்ன பண்ண? ஞான வாளால் வெட்டணும். ஒரு கயிறை ஈஸியாக வெட்டிடலாம் நமக்கு. அதனால தான் நம்ம இதில் படிப்போம், நமக்கு அசங்க சஸ்திரேன திருடேன சித்வா. அஸ்வத்த அங்கிற அந்த மரம், அந்த விருட்சம், அது வேறு எப்படி இருக்குது? ஆழமாக பரவி இருக்குது. வெட்ட என்ன பண்ணிகிட்டே இருக்குது? ஒரு நாள் நம்மளும் பண்ணி பார்க்குறோம். இல்லை நான் தேகம் இல்லைன்னு சொல்கிறோம். ஆனால் என்ன பண்ண முடியல? பிரச்சனை வரும்போது ஆட்டி பார்த்துருது நம்மளை, ஒரு கை பார்த்துருது நம்ம. அப்போது அதுக்கு நமக்கு நிறையா அபியாசம் தேவை. அதனால் அவர் கடுமையான வார்த்தை பயன்படுத்துகிறார். மாகம சுத்ர சித்தத்தாம். உன்னுடைய அல்ப புத்தியை விட்டுவிடு. நீ அகண்டானந்த ஸ்வரூபம், அனைத்தையும் வியாபிக்கின்ற ஆத்மஸ்வரூபம் நீ. அதை நீ புரிந்து கொள்வாயாக. அடுத்ததில் இன்னொரு கோணத்தில் சொல்கிறார். நிரபேக்ஷோ நிர்விகாரஹ நிர்பர சீதலாசயஹ அகாக புத்திரக்ஷுப்தோ பவசின்மாத்ரவாசனஹ நிரபேக்ஷோ நிர்விகாரஹ நிர்பர சீதலாசயஹ அகாக புத்திரக்ஷுப்தஹ பவசின்மாத்ரவாசனஹ. நமக்கு டிப்ஸ் கொடுக்குறாரு. இப்போ என்ன சொல்லிட்டாரு? மாகம சுத்ர சித்தத்தான். நீ உன்னை அல்பமாக்க நினைக்கின்ற புத்தியை விட்டுவிடு அப்படின்னு சொல்லிட்டார். சரி, அல்பமான புத்தியை விட்டுட்டு அப்போ நான் என்னவா நினைக்க? நான் இதை பற்றிலாம் நினைக்கக்கூடாது.
ஏன்னா நமக்கு அந்த குட்டி நான் தான் எந்திரிச்சு வரும். எந்திரிக்கும் போதே நம்ம பேர், ஊர், உறவு, நம்மளோட சம்மந்தப்பட்டவங்க, இதுதான் என்ன ஆகும், எந்திரிச்சு அந்த அல்ப நான் தான் எந்திரிச்சு வரும். இப்போ நமக்கு அதை எப்படி மாற்றணும்? அகண்டாகார நானாக மாற்றணும். அதுக்கு சொல்கிறார், நிரபேக்ஷோ பவ, நிர்விகார பவ, நிர்பர பவ, சீதலாசய பவ, அகாத புத்திஹி பவ, அக்ஷுப்தக பவ அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஆவாயாகன்னு ஆசீர்வாதம் பண்ணுறார் நம்மளை. எப்படி ஆவாயாக? நிரபேக்ஷக பவ. அபேக்ஷானா சார்ந்திருப்பது, நிரபேக்ஷானா எதையும் யாரையும் சாராமல் இருப்பாயாக. நான் மாறாதவன், நான் எதனாலும் பாதிக்கப்படாதவன் அப்படின்னு மனசில் நிறைய பாதிப்பு வரும்போது சொல்ல, நான் எதனாலும் பாதிக்கப்படாதவன் அப்படின்னு உன்னை பற்றி என்ன பண்ணணும்? யோசிச்சு. ஏன்னா நமக்கு ஒவ்வொரு எண்ணத்துலையும் இது ஊடுருவி வரணும். நமக்கு இந்த நான் நம்ம நினைக்கும் போதே 2 நாணையும் நம்ம பயன்படுத்துறது. ஒரு நான் விவகாரத்துக்கு பயன்படுத்துகிற நான் ஒரு நான், நான் என்னை பற்றின அபிப்பிராயம் வச்சுருக்கிறது மற்றொரு நான். அப்போ 2ம் நமக்கு என்ன பண்ணணும்? ஈக்குவலாக வேலை பார்க்கணும். அதுக்கு தான் நம்ம ரொம்ப பிரயத்தனப்பட வேண்டியது இருக்குது. அப்போது நிரபேக்ஷக பவ, எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாதவன் என்று நீ புரிந்து கொள். யாரையும் சார்ந்து இருக்கக்கூடாது. நம்ம நிம்மதிக்காக இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் அப்படின்னு என்ன பண்ண வேண்டியதில்லை. யாரையும் அண்டி பிழைக்க வேண்டிய தேவை இல்லை. பாரதியார் பாடுறாரு, அச்சமில்லை உச்சி மீது வானிடிந்து வீழ்கிட்டு. அதுக்காக அதர்மம் பண்ணிட்டு ஆட்டம் போடக்கூடாது. கரெக்டாக புரிஞ்சுக்கணும். அதனால தான் வேதாந்தத்தை நம்ம குவாலிஃபிகேஷன் இல்லாதவங்களுக்கெல்லாம் சொல்லக்கூடாதுன்னு சொல்கிறது. அப்போது நான் எதையும் யாருக்காகவும் சார்ந்திருப்பதில்லை. ஷரீரத்தை கோணத்தில் பார்க்கும்போது எப்பவும் ஷரீரம் சார்ந்து தான் இருக்கணும். ஆனால் நான் மன நிம்மதிக்காக யாரையும் எதையும் சார்ந்தில்லாமல் இருக்க முடியும். ஏன்னா தூக்கத்தில் நான் யாரையும் சார்ந்து இருக்காமல் நான் பாட்டுக்கு நல்லா இருந்தேன். அதை எப்போவுமே ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கும். இப்போது அவர் என்ன சொல்கிறாரு? நிரபேக்ஷ பவ, எதையும் யாரையும் எதிர்பார்க்காதவனாக நீ இருப்பாயாக. நிர்விகாரக பவ, எதனாலும் மாற்றம் அடையாதவனாக நீ இருப்பாயாக. உலகத்தில் என்னமோ லைஃப்பில் சிச்சுவேஷன் மாறி வரும். நம்ம இன்பமும் துன்பமும் மாறி வரும்னு சொல்லுவோம். அவர் இந்த தடவை சாக்ஷாத் கிருத்தானந்த சுவாமி சொல்லுவார், லைஃப்பில் துன்பம் கொஞ்சோண்டு இன்பம், அப்புறம் துன்பம் கொஞ்சோண்டு இன்பம், அவ்வளோதான் நமக்கு லைஃப். அப்படி தான் போகும். ஆனால் அதனால் நான் பாதிக்கப்படாதவனாக இருக்கின்றேன். யாரு? ஆத்மா நான். அல்ப நான் கிடையாது, ஆத்மா நான். நிர்பரக, ரொம்ப ரொம்ப முக்கியமானது நிர்பரக. நான் பூர்ண நிறைவானவன். ஆத்மாவாகிய நான் பூர்ண நிறைவான். எப்பவும் ஒரு நிறைவு. உட்காந்து நிறைய தியானம் பண்ணணும். இது எப்போ பார்த்தாலும் எனக்கு இது வேணும் சொல்லிகிட்டே இருப்பேன். ஏன்னா காலையில் எந்திரிச்சதுலேருந்து இப்படி தான் நம்ம போயிட்டுருக்கு. இதை பண்ணணும், அதை பண்ணணும், இது வேணும், அது வேணும், இப்படி தான் நம்ம காலையிலேருந்து ஆள் மனசு தம்பூரா ஸ்ருதி ஓடிக்கிட்டே இருக்கு. என்ன செய்யணும்? மாற்றம். எனக்கு ஒன்றும் வேண்டாம். ஐ டோன்ட் வாண்ட் எனிதிங். எனக்கு நிம்மதியாக இருக்க தெரியும். எனக்கு எதுவும் தேவையில்லை அப்படின்னு என்ன ஆள் மனசுக்கு போகணும். இது வேணும், அது வேணுங்கிறதெல்லாம் சும்மா நம்ம வேஷம். அல்ப நானுக்கு எப்போ பார்த்தாலும் ஏதாவது வேண்டிகிட்டே இருக்கும். ஆத்மா நானுக்கு எதுவுமே தேவையில்லை. இது என்ன பண்ண, நிறைய நம்ம உள்ளே போடணும். ஏன்னா இது எந்திரிச்சு வரும். இது வேணும், அது வேணும்னு கேட்கும். ஷட் அப், உனக்கு ஒன்றும் வேண்டாம். என்ன பண்ணணும்? நம்ம அதை மாற்றி நம்ம ஒர்க் பண்ணணும். ஏன்னா நானே நிறைவு, நான் மாறாத நிறைவு, நானே ஆனந்தம். அப்படி இருக்கும்போது எனக்கு எதுக்கு இந்த அல்பானந்தம் அப்படின்னு எதெல்லாம் நமக்கு லிஸ்ட் வச்சுருப்போமோ, லிஸ்ட்டு வச்சுருப்பேன். நிறைய எதிர்பார்ப்பு வச்சுருப்போம். இது இப்படி இருக்கணும், அது அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும், நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸாக வச்சுருப்போம்.
அது நடந்தால் சரி, நடக்கலைனாலும் சரி. அது கிடைச்சாலும் கிடைக்கலைனாலும் அதை வாவ்னு சொல்லுவோம், வித் ஆர் வித்தவுட். அது கிடைச்சாலும் சந்தோஷம், கிடைக்கலைனாலும் பாதிப்பு எனக்கு ஒன்றும் இல்லை. அது நமக்கு பூர்ண நிறைவு தான். கைவிலை நவநீதத்தில் ஒரே வரியில் சொல்லிட்டார் வந்து, விஷய மண் தின்று அலைவரோ பசியிலாரே. உள்ளுக்குள்ள உனக்கு நிறைவோ நிறைவு. அதனால தான் எல்லா சுவாமிகளுக்கும் ஆனந்தகன்னு எதுக்கு பேர் வைக்கிறாங்க? அவங்க ஸ்வயம் ஆனந்தக அந்யான் ஆனந்தயதி, தானும் ஆனந்தமாக இருக்கின்றார்கள், மற்றவர்களுக்கு ஆனந்தத்தை வாரி வழங்குகின்றார். இப்போது உன்னுடைய சொரூபமே நிறைவு. அதனால் என்ன சொல்கிறாரு? நிர்பரக பவ, எப்பவும் நிறைவாக இருப்பாயாக. இதெல்லாம் நம்ம ஏற்கனவே இப்படி தான் இருக்கோம், இதை நீ புரிஞ்சுக்கோங்கிறார். அகம் நிரபேக்ஷ, நீ நிரபேக்ஷன் என்று புரிந்து கொள்வாயாக, எதையும் சாராதவனாக இருக்கின்றாய் என்பதை புரிந்து கொள்வாயாக, எப்பவும் மன நிறைவு உடையவனாக உன்னை நீ புரிந்து கொள்வாயாக. மன நிறைவு இருந்துச்சுன்னா என்ன ஆகும்? சீதலாசயக, சீதலா அப்படி குழு 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 குழுன்னு ஜில்லுன்னு இருக்க. நீ வந்து மனசில் குழு குழு குழுன்னு இருக்க. சாமிஜியெல்லாம் பார்க்குறோம், ஆல்வேஸ் கூல், காம், சியர்ஃபுல். எப்போவும் 3Cன்னு சொல்லுவாங்க. எப்போ கிட்ட போனாலே ஒரு ஜில்லுன்னு இருக்கும், நமக்கே ஒரு மனசுக்கு ஒரு புத்துணர்ச்சி. ஏன்னா அவங்களுக்கு அந்த ஞானத்தில் இருக்கு. எவ்வளோ பிரச்சனைகளுக்கு நடுவுலையும் ஞானியால் எப்படி இருக்க முடியும்? கூல், காம், சியர்ஃபுல்னஸ். எழுதி வச்சுக்கோங்க, வந்து இதுதான் நமக்கு லட்சியம். நம்ம எப்போ என்ன பிரச்சனைகள் விவகாரத்தில் எத்தனையோ பிரச்சனைகள் இருந்தாலும் ஆள் மனசில் என்ன இருக்கணும்? அந்த ஒரு நிறைவு இருக்கணும். நிறைவு இருந்தால் எப்போவும் கூலஸ் குக்கும்பர் அப்படின்னு சொல்லுவோம். அது மாதிரி என்ன பண்ணுவோம்? ரொம்பவும் கூலாக இருக்க முடியும். ஏன்னா நாங்கள் இவர் பார்த்தோம், வேதானந்த சுவாமி பார்த்தோம். அங்கே அப்படி 3 நாள் மாநாடு நடந்துச்சு. அவ்வளோ கூலாக காமாக சியர்ஃபுல்லாக இருந்தார், எந்த விதமான பதட்டமும் இல்லாமல் 3 நாள் நாங்கள் போன வருஷம் போனப்போ பார்த்தோம். ஏன்னா உள்ளுக்குள்ளே இருக்கின்ற அந்த நிறைவு, கூல், காம், சியர்ஃபுல்னஸ். மனசில் என்ன இல்லை? எந்த விதமான பதட்டமும் இல்லை. அப்படி இருப்பாயாக ஆசீர்வாதம் பண்ணுறாரு. சீதலாசய பவ, அகாக புத்திஹி பவ. அகாகனா ஆழமான புத்தி. ஆழமான புத்தினா ஆத்ம புத்தி. நான் ஆத்மா என்கின்ற புத்தியை உடையவனாக நீ இருப்பாய். இருக்கிறதுலே ஆழமான விஷயம் என்னது? ஆத்மா பற்றின ஞானம்தான். ஆத்ம ஞானம்தான் மிகவும் ஆழமானது. எதுக்காக ஆழமானதுன்னு சொல்கிறோம்? வெரி டஃப். அதனால் என்ன பண்ணுறோம்? ரொம்ப ஆழம். அந்த புத்தி உடையவனாக உன்னை நீ ஆக்கி கொள்வாயாக. அடுத்து சொல்கிறாரு அக்ஷுப்தக. அக்ஷுப்தகனா சலனமற்று, எதனாலையும் டிஸ்டர்ப் ஆகாமல், சென்சிட்டிவாக இருக்காமல், எதனாலும் நமக்கு வந்து உணர்ச்சி வசப்படாமல், மனதிடம் உடையவனாக, மனோதைரியம் உடையவனாக நான் இருக்கின்றேன் என்பதை புரிந்து கொள்வாயா. அந்த ஞானம் வந்துச்சுன்னா என்ன ஆகும்? நமக்கு எதுவும் நம்மளை அசைச்சு பார்க்க. இதெல்லாம் எப்படி முடியும்? சொல்லிட்டார். நிரபேக்ஷ பவ, நிர்விகார பவ, நிர்பர பவ, சீதலாசய பவ, அகாக புத்திஹி பவ, அக்ஷுப்தக பவ. சம்ஸ்கிருதம் சொல்லுவேன், தமிழ்லையும் சொல்லுவேன். அப்போ தான் கொஞ்சம் லாங்குவேஜ் நமக்கு இம்ப்ரூவ் ஆகும். எதையும் யாரையும் சார்ந்து இருக்காதே, எதனாலும் மாற்றம் உடையவனாக இருக்காதே, எப்போதும் மன நிறைவு உடையவனாக இருப்பாயாக. எப்போவும் குளிர்ச்சியாக, மனக்குளிர்ச்சி, மனக்கொதிப்பின்றி இருப்பாயாக. எப்பவும் ஆத்ம ஞானம் உடையவனாக இருப்பாயாக. சலனமற்று பதட்டமற்று இருப்பாயாக. இதெல்லாம் எப்போ முடியும்? சின்மாத்திர வாசனக. சின்மாத்திரனா பிரம்ம வாசனை. உனக்கு எப்போ அந்த உலக வாசனை, தேக வாசனை, சாஸ்திர வாசனை இதெல்லாத்தையும் தூக்கி கடாசிட்டு சின்மாத்திர வாசனை, பிரம்ம வாசனை, ஆத்ம வாசனை. ஒரு கெட்ட நாத்தம் வந்துச்சுன்னா என்ன பண்ணுறோம்? நம்ம ஒரு சுகந்தத்தை, துர்கந்தத்தை எப்படி மாற்றுறோம்? ஒரு சுகந்தத்தை கொடுத்து மாற்றுறோம். சென்ட் அடிச்சுக்கிறோம். வந்து வரும்போதே பெர்ஃப்யூம், அவங்க வர்றாங்கன்னா அங்கேருந்து வரும்போதே இங்கே வாசனை அடிக்கும். அது மாதிரி எப்படி இருக்கணும்? நம்ம அங்கே வரும்போதே ஜம்முன்னு ஜில்லுன்னு இருக்கணும். வந்து சீதலாசய, பட பட படான்னு இல்லாமல் எப்படி இருக்கணும்? ஜம்முன்னு சீதலாசய. எப்பவும்
அந்த ஞான வாசனையை அதிகமாக நிரப்புவாயாக. சாமி எப்பயும் சொல்கிற மாதிரி ஜிலேபி ஜீரால ஊர்ன மாதிரி எப்போவும் இந்த ஞானத்திலேயே நீ ஊறிக்கொண்டு இரு அப்படின்னு எப்பவும் சொல்லுவார். இப்போது இது என்ன பண்ணணும், காலங்காத்தால் எந்திரிச்ச உடனேயே, காலையில் எந்திரிச்ச உடனே நம்ம இதை நமக்குள்ளே ஆட்டோ சஜஷனாக போட்டுக்கிடணும். நான் யார் அப்படிங்கிறத கிளாஸை நம்ம அப்பப்போ தலைமையிலே வச்சுக்கலாம். வச்சுட்டு காலங்காத்தால் எந்திரிச்சோடனே பிரச்சனை வந்தோடனே டக்குன்னு திறந்து பார்த்துட்டு ஆமாம் சொல்லியிருக்காரு, நான் இதற்கெல்லாம் வேறான சுத்ர சித்ததா மாகம, அந்த அல்ப புத்தி அல்பமான நான்கிறத விற்று ஒரு அழுக்கான நானை போட்டுட்ருக்கோம். அழுக்கு ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு இருக்கோம். அழுக்கு ட்ரெஸ்ஸை போட்டால் எவ்வளோ நான் அடிக்கும். அதுபோல் தேகம் நான் அந்த ஒரு எண்ணத்தை நம்ம வளர்த்து வச்சுருக்கோம். என்ன அதனால் சுத்ர சித்ததாம் மாகம, அல்பமான உடல் நான் என்னும் புத்தியை விடுவாயாக. விட்டுட்டு என்ன பண்ணு, சின்மாத்திர வாசனக, இந்த பிரம்ம வாசனையை நீ அதிகப்படுத்துவாயாக. அடுத்துனா என்ன ஆகும் அடுத்து சொல்கிறார். இப்போ இதுதான் நமக்கு ஜீவன் முக்தி உபாயம், ஜீவன் முக்திக்குரிய உபாயம். அடுத்தது விதேக முக்தி பற்றி சொல்ல போகிறார். 18 சாகாரம் அன்ருத்தம் வித்தி நிராகாரந்து நிಶ್ಚலம் ஏதத் தத்வோபதேசேன ந புனர்பவ சம்பவः சாகாரம் அன்ருத்தம் வித்தி நிராகாரந்து நிಶ್ಚலம் ஏதத் தத்வோபதேசேன ந புனர்பவ சம்பவः. இந்த ஜெகத்தை பற்றி சொல்கிறார். எப்படிப்பட்டதாக இருக்கின்றது, சாகாரம் அன்ருத்தம் வித்தி. கண்ணை திறந்து பார்க்குற, கண்ணை திறந்து பார்க்கும்போது என்ன தெரியுது, நாமமும் ரூபமும் தான் தெரிகின்றது. அது என்னது, அன்ருத்தம். நீ பார்க்கின்ற உலகம் வெறும் நாமமும் ரூபமும், உண்மையில் பிரம்ம மாத்திரமாகத்தான் இருக்கின்றது. இதை நீ புரிவாயாக. நம்ம இதில் படித்தது தான், படமும் நூலும் போல பனியும் பொன்னும் பார்க்கின் கடமும் மண்ணும் போல் ஒன்றாம் காரிய காரணங்கள். இப்போது நமக்கு இந்த உலகம் என்பது உண்மை மாதிரி தெரிகின்றது. உண்மையில் அது அன்ருத்தம். அன்ருத்தம்னா இல்லை, பொய். எப்படி பொய்ன்னு சொல்ல போகிறோம், கடலமாவு காராச்சேவு ஞாபகம் வச்சுக்கிடணும். காரண திருஷ்டியில் பார்க்கும்போது காரியம் என்று ஒன்று இல்லவே இல்லை. அதுதான் சாகாரம். அமிர்தம் அன்ருத்தம் வித்தி. அன்ருத்தம்னா உண்மை இல்லை, சாகாரம் அது நாமரூபம் மாறிக்கொண்டே இருப்பது என்பதை புரிந்து கொண்டு என்ன பண்ணணும், நிராகாரம் து நிಶ್ಚலம். இந்த ஆத்மாவாகிய நான் மாறாதவன், நிಶ್ಚலம். நிಶ್ಚலம்னா சத்தியம், அசைவற்றது என்பதை நீ புரிந்து கொண்டு. ஏன்னா நமக்கு இந்த ஃபேமிலி ஒரி நமக்கு இந்த உடல் சார்ந்த நம் உறவுகள் சார்ந்த கவலைங்கிறது நேச்சுரலாக தானாகவே வரும். அதுக்கு ஒர்க் பண்ண வேண்டியதில்லை. நமக்கு சுபாவமாகவே என்னாகும், நமக்கு இந்த எண்ணங்கள் தான் அந்த சுத்ர சித்தத்தான் நம்ம பார்த்தோம். அந்த உடல் சார்ந்த அந்த தேக அபிமானம் இருக்கிறதுனால, நான் தேகம்ங்கிற இருக்கிறனால அந்த எண்ணம் சாதாரணமாகவே அப்படி இயல்பாகவே வரும். நம்ம என்ன பண்ணணும், அதுக்கு அகெயின்ஸ்டாக ஒர்க் பண்ணணும். உட்காந்து பிரயத்தனப்பட்டு என்ன பண்ணணும், ஒர்க் பண்ணியே ஆக வேண்டும். இப்போ இது என்ன பண்ணணும், அதனால் இதை ஒரு நாள் 2 நாள் கிடையாது. ஆசுப்தே ஆமிருத்தே காலம் நயே வேதாந்த சிந்தனம். காலையில் எந்திரிச்சதுலேருந்து மரணம் வரைக்கும் ஆசுப்தே ஆமிருத்தே காலம் நயே வேதாந்த சிந்தனம். அவகாசம் ந தாத்தவியம்.
காமாதீனாம் அநாகபி, மற்ற உன்னுடைய ஆசைகளுக்கு, உன்னுடைய வெறுப்புக்கு, உன்னுடைய மற்ற பிரச்சனைகளுக்கெல்லாம் கொஞ்சம் கூட அவகாசம் கொடுக்காத அப்படிங்க. விவகாரம் வரும், அதில் பிரச்சனை வரும், என்ன பண்ணிட்டு இருக்கோம், நமக்கு அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரியணும். எப்போவுமே அந்த வந்த வேலையை மறக்கவே கூடாது. ஏன்னா நமக்கு காலன் வரும் முன்னே கண் பஞ்சு அடையும் முன்னே எவ்வளோ நாள் நம்ம இருப்போன்னு தெரியாது. அதுக்குள்ளே இந்த விஷயத்தை என்ன ஆகணும், ஆள் மனசுக்குள்ளே உள்ள தள்ளி ஆகணும். அப்போ என்ன பண்ணு, ஏத்த தத்துவ உபதேசேன, இந்த சத்தியமான இந்த தத்துவ உபதேசத்தை என்ன பண்ணு, நினைவுபடுத்திக்கொள். எப்போ பார்த்தாலும் மறவாதேன்னு முடிச்சாருன்னு பார்த்தோம். படிச்சிருக்கோம், நல்லா புரிஞ்சிருக்கு, நல்லா இருக்குது. ஆனால் என்ன பண்ண வேண்டியது இருக்குது, இன்னும் கொஞ்சம் உள்ள போட வேண்டியது. தத்துவ உபதேசேன புரிஞ்சுட்டா என்னாகும், ந புனர்பவ சம்பவக, என்ன பண்ண மாட்ட நீ, மீண்டும் பிறக்க மாட்டாய். எதனால மீண்டும் பிறக்க மாட்டாய், பிறந்ததே இல்லை என்னும் பிரம்மமாம் நானே நானேன்னு புரிஞ்சதுனால நீ பிறக்க மாட்டாய். தத்துவ உபதேசேன என்ன பண்ணு, நீ இதை நீ ந புனர்பவ சம்பவக, இந்த சத்தியமான இந்த உபதேசத்தால், என்ன உபதேசம், உலகம் என்பது உண்மையில் இல்லவே இல்லை, நீ இந்த உடல் இல்லை, ரெண்டும் நமக்கு ஒர்க் பண்ணணும். பிரம்மைவ சத்தியமும் வரணும், ஜெகத் மித்யா ஜீவோ பிரம்மைவ நாபரம். சத்தியமித்யா விவேகமும் நமக்கு ஜெகத்திலையும் வரணும், ஜீவன்கிட்டையும் நமக்கு வரணும். நமக்கு எவ்வளோக்கு எவ்வளோ நமக்கு ஒர்க் பண்ணுறோமோ பண்ண என்ன ஆகும், நமக்கு இதனுடைய பிரயோஜனத்தை நன்றாக உணர முடியும். இப்படைப்பு அனைத்தும் உன்னால் வியாபிக்கப்பட்டது. 16 உன்னுள்ளே திகழ்வது தூய ஞான வடிவே நீ, அற்ப நினைப்பு உறாதே. மாகம சுத்ர சித்ததாம், என்ன பண்ணு, உன்னால் தான் இந்த உலகம் அனைத்தும் வியாபிக்கப்பட்டிருக்கின்றது, உன்னுள்ளே அது திகழ்கின்றது. நீ உண்மையில் யாரு, அந்த தூய ஞான வடிவு. உன்னை உடம்புன்னு இந்த இதுக்குள்ள சுருக்கி கொள்ளாதே. இந்த உடம்புக்குள்ள மட்டும்தான் நான் இருக்கேன்னு அல்பமாக நினைக்காத. நீ அகண்டாகார வஸ்து, இதை மறந்து விடாதே. எதனையும் எதிர்பாராது சித்த விகாரமற்று சுமையற்று அகங்குளிர்ந்து ஆழ்ந்த புத்தியுடன் குழம்பாது ஞான வாசனை மாத்திரனாக இரு. ஒவ்வொரு பதமும் அவ்வளோ அழகாக போடுறார். நிரபேட்சன எதையும் எதிர்பார்க்காமல், எதற்காகவும் யாரிடமும் கையேந்தாமல், நிர்விகாரக சித்த விகாரம் அற்று, மனச்சஞ்சலம் அற்று, நிர்பரக சுமையற்று, மனச்சுமை சிறிதும் இல்லாமல், பூர்ண நிறைவோடு, சீதலாசயக உள்ளம் குளிர்ந்து, அகாத புத்திகி ஆழ்ந்த புத்தியுடன், அக்ஷுப்தக குழம்பாது, அறிவில் மயக்கம் கொள்ளாது, தடுமாற்றம் இல்லாமல் என்ன பண்ணவையா, ஞான வாசனை மாத்திரவனாக இரு. சின்மாத்திர வாசனக பவ, எப்பவும் அந்த தூய உணர்வே நான் என்கின்ற அந்த வாசனையை அதிகப்படுத்துவாயாக. கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணு, அதை அதிகப்படுத்துவாயாக. எப்படி படுத்துறது, உருவுற்றதெல்லாம் பொய் என்றும், எதெல்லாம் பார்க்குறியோ, என்ன நமக்கு வைதத்திய பிரகரணம்னு ஒன்று உண்டு, இதில் மாண்டூக்கி கார்கே அவன் ஒரு பூர்வபக்ஷி கொஸ்டின் கேட்பான். நான் எல்லாத்தையும் பார்க்குறேனே அதனால உலகம் உண்மை அப்படின்னு சொல்லுவான். நான் எல்லாத்தையும் பார்க்குறேன் அதனால உலகம் உண்மை அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு சித்தாந்தம் பண்ணும்போது, நீ பார்க்குற இல்லையா அதனால தான் பொய்ன்னு சொல்கிறேன் அப்படின்னு. நீ பார்க்குற இல்லையா அதனாலத்தான் உலகம் பொய். ஏன்னா பார்ப்பவன் தான் உண்மை, இந்த உலகத்தை பார்ப்பவன் தான் உண்மை. இந்த உலகம் முன்னால் பார்க்கப்படுகின்றது, பார்க்கப்படுகின்ற அனைத்தும் தொடக்கமும் முடிவும் உடையது. ஆதா வந்தேச்ச என்னாஸ்தி வர்த்தமானேபி தத்ததா, எதுக்கு தொடக்கமும் முடிவும் உள்ளதோ அது இப்போதே இல்லாததாகத்தான் கருதப்பட வேண்டும். கம்மல் வளையல் எல்லாத்துக்கும் தொடக்கம் இருக்குது,
முடிவும் இருக்குது. அதனால் இப்போவே புரிஞ்சுக்கோ, அது கம்மல் வடிவம் வளையல்கிறதெல்லாம் உண்மையில் இல்லை, தங்கம்தான் இருக்குது. இப்போது அதுபோல் உருவுற்றது எல்லாம் பொய் என்றும் உருவற்றதே மாறாததென்றும் உணர்வாயாக. இப்போ நமக்கு உலகம் கண்ணுக்கு முன்னாடி தெரியுதே. ரமணர்கிட்ட ஒருத்தர் கேட்டாராம், உலகம் தெரியுதே அப்படின்னாராம். அவர் சொன்னாராம், உண்மையில் உலகம்னு இல்லை ஓய் அப்படின்னாராம். அவர் அப்படித்தானே பேசுவார். இல்லையே எனக்கு தெரியுதே அப்படின்னா திரும்ப திரும்ப கேட்டார், உண்மையில் உலகம் இல்லை ஓய் அப்படின்னாராம். இல்லை தெரியுதே அப்படின்னார். இப்போ ரமணர் சொன்னாரா, இருக்குன்னு நினச்சா இருக்கு, இல்லைன்னு நினச்சா இல்லை. இருக்குன்னு நினச்சா இருக்கு, இல்லைன்னு நினச்சா. நீ எந்த கோணத்தில் பார்க்குற? ஒரு பிரச்சனை இருக்குது, இவங்க ஒரு கோணம் சொல்லுவாங்க, அவங்க ஒரு கோணம் சொல்லுவாங்க. விசாரித்து பார்க்கும்போது இந்த கோணமும் சரியாக இருக்கும், அந்த கோணமும் சரியாக இருக்கும். இவங்க இருந்து கோணத்துலேருந்து பார்க்கும்போது இது சரியாக இருக்கும், அதுலேருந்து பார்க்கும்போது அது சரியாக இருக்கும். அதுபோல் நமக்கு எந்த திருஷ்டியில் பார்க்குறோம்? உலகம் இருக்கா இல்லையா? இருக்குன்னு நினச்சா இருக்கு, இல்லைன்னு நினச்சா இல்லை. நீ அதை எப்படி பார்க்குற? காரண திருஷ்டியில் பார்க்கும்போது இல்லை, காரண திருஷ்டியில் பார்க்கும்போது தங்கம் மட்டும்தான் இருக்குது. அதுபோல் ஜெகத் மட்டும்தான், இது பிரம்மம் மட்டும்தான் இருக்குது காரண திருஷ்டியில் பார்க்கும்போது. காரிய திருஷ்டியில் பார்க்கும்போது நாம ரூபம் எல்லாம் இருக்குது. இப்போது உருவுற்றதெல்லாம் பொய்யென்றும் உருவற்றதே மாறாததென்றும் உணர்வாயாக. இவ்வுண்மை உபதேசத்துடன் இனி உனக்கு பிறப்பில்லை. இதை நீ புரிஞ்சிக்கிட்ட அப்படின்னா உண்மையில் ஜெகத் என்பது வெறும் நாம மாத்திரமே, காண்பதெல்லாம் சொப்பனம் என்று துணிந்தவன் ஞானியாவானா தான் சொல்கிறார். இதை நீ புரிஞ்சிக்கிட்ட அப்படின்னா நீ ஞானி, உனக்கு மீண்டும் பிறப்பு இல்லை. ஆழமான விஷயம். நமக்கு கைவல்ய கணபதி நமக்கு இதை நன்றாக உள்வாங்குவதற்கு அனுகிரகம் பண்ணணும். ஓம் ஈஸ்வரோ குருராத்மேதி மூர்த்தி பேத விபாகினே व्योमवत् व्याप्त देहाय दक्षिणामूर्तये नमः। ओम नमो भगवते दक्षिणामूर्तये मह्यं मेधां प्रज्ञां प्रयच्छ स्वाहा। ओम नमो भगवते दक्षिणामूर्तये मह्यं मेधां प्रज्ञां प्रयच्छ स्वाहा। ओम नमो भगवते दक्षिणामूर्तये मह्यं मेधां प्रज्ञां प्रयच्छ स्वाहा। ओम नमो भगवते दक्षिणामूर्तये मह्यं मेधां प्रज्ञां प्रयच्छ स्वाहा। ओम नमो भगवते दक्षिणामूर्तये मह्यं मेधां प्रज्ञां प्रयच्छ स्वाहा। ओम नमो भगवते दक्षिणामूर्तये मह्यं मेधां प्रज्ञां प्रयच्छ स्वाहा। ओम नमो भगवते दक्षिणामूर्तये मह्यं मेधां प्रज्ञां प्रयच्छ स्वाहा। ओम नमो भगवते दक्षिणामूर्तये मह्यं मेधां प्रज्ञां प्रयच्छ स्वाहा। ओम नमो भगवते दक्षिणामूर्तये मह्यं मेधां प्रज्ञां प्रयच्छ स्वाहा। ओम नमो भगवते दक्षिणामूर्तये मह्यं मेधां प्रज्ञां प्रयच्छ स्वाहा। ओम नमो भगवते दक्षिणामूर्तये मह्यं मेधां प्रज्ञां प्रयच्छ स्वाहा। ओम नमो भगवते दक्षिणामूर्तये मह्यं मेधां प्रज्ञां प्रयच्छ स्वाहा। ओम श्री दक्षिणामूर्ति की जय। கைவல்ய சக்தி கணபதிக்கு ஐயனே எனது உள்ளே நின்று அனந்த ஜென்மங்கள் ஆண்ட மெய்யனே உபதேசிக்க வெளி வந்த குருவே போற்றி. உய்யவே முக்தி நல்கும் உதவிக்கோர் உதவி நாயேன் செய்யுமாறொன்றும் காணேன் திருவடி போற்றி போற்றி. செய்யுமாறொன்றும் காணேன் திருவடி போற்றி போற்றி. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்திः. हरिः ओम श्री गुरुभ्यो नमः. हरिः ओम.